தேடி வந்தீரே, என்னை மீட்டு கொண்டீரே, அநாதி சிநேகத்தால் அணைத்துக் கொண்டீரே. என் சொந்தமானீரே, என் பந்தமானீரே, என் மரணம் கோட்டையும் நீரே. என்னை தேடி வந்தீரே, என்னை மீட்டு கொண்டீரே, அநாதி சிநேகத்தால் அணைத்துக் ஆமென், 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 ஆமென். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை, திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே மிக சிறப்பாக தேவன் வலியுறுத்திக் கொண்டு வருகிறார். இன்று 13ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். இன்றைய நாளில் ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா, சங்கீதம் சிஸ்டர் டாலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பிரதர் மகேந்திரன், ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டாலி. இன்று 7:30க்கு முதலாவது செய்தி பாஸ்டர் நகோமி லோகன், ஸ்காபரோ, ஒன்டாரியோ. 2வது செய்தி 8 மணிக்கு பாஸ்டர் ஞான பிரகாசம், கொழும்பு. 8:30க்கு எஸ்டர் ரூய் பீட செய்தியை கலையத்திலிருந்து லெஸ்டி பிரதர் போடுவார். 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராஸ்னன். இந்த நிகழ்ச்சியை நடத்த சிஸ்டர் ரோய்க்கு ஒப்பு கொடுக்கமா சிறு ஜெபத்தை எடுப்போமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய நிகழ்ச்சியை நீ ஒரு விஷயம் நியந்திரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்று நீ பொறுப்பெடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி அன்பார்ந்த கரத்தால் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த நித்திய வெளிச்சத்தின் ஒளி உலகம் அங்கும் பிரகாசிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தானந்த கொடுக்கிற பிள்ளைகள், நெச்ச நடத்துகிற சகோதரிகள், மறுபேக்கப்படுற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த நித்திய வெளிச்சத்தை தொகுத்து தந்த சங்கம வானொலியை நிறைவு கூறும் சங்கம வானொலியை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்று வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சியை நடத்த கூட ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமென், 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 ஆமென். சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரத்தை எங்களுக்கு நீங்க ஒளியாக எங்கள் மத்தியில் வந்து இந்த நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே உங்களோட வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு நிமிடமும் நடக்க போற நிகழ்ச்சியை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, உங்களுடைய பரிசுத்தமான ஆவியினால் மட்டுமே சகலதும் நடத்த வல்லவராய் உள்ள என் தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யாவற்றையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கள். உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தை மட்டும் செய்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஒவ்வொரு நிமிடமும் வல்லமை நிறைந்த தகப்பனாக இருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துறேன். இன்று எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை வசனமாவது ஏசாயா 45:5, ஏசாயா 42:8. ஏசாயா 45:5 கூறுறது, நானே கர்த்தர், ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஏசாயா 42:8 கூறுகிறது, நான் கர்த்தர், என் நாமம் என் மகிமையும் வேறு ஒருவருக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன். ஆமென். எங்களோட பரிசுத்தமான பிதாவானவர் எங்களை இயேசு எங்களை இரத்தத்தினால மீட்டு எங்களை கழுவி எடுத்து எங்களை புதிதான வாழ்க்கையில் நடத்துவதற்கு ஒரே ஒரு வார்த்தை, அவர் ஒரு தேவன் தான். அவரை விட இந்த உலகத்துல ஒரு தேவர்களும் இல்லை. அப்படியா நாங்க அவரை
ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு அவர் எங்களுக்கு தந்த பெரிதான ஈவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் நடக்கும் பொழுது, பேசும் பொழுது, இருக்கும் பொழுது, எங்கே இருந்தாலும் அவருக்கு நாங்கள் 1000 கோடி கோடி துதி செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அப்பா நன்றி சாமி. இந்த வார்த்தையின் மூலமாக என்னை தொட்டு ஆசீர்வதித்ததுக்கு நன்றி செலுத்துறேன். வரப்போற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. நீங்களே ஜீவனுள்ள தேவன் என்று ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே உங்களோட நாமத்தை மட்டுமே அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையாக நாங்கள் உங்களை நம்பி உள்ளவர்களாக எங்களுக்கு உங்களோட பூரண சமாதானத்தை கொடுத்து எங்களை வழி நடத்தி கொண்ட கிருபைகளுக்காண்டி நன்றி. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வரங்களில் மன்னவனே, அப்பா நன்றி சாமி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட வல்லமை நிறைந்த வரங்களால நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து இந்த கூட்டத்தை இந்த நிகழ்ச்சிக்கு வரப்போற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமை படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. இப்பொழுது சகோதர சகோதரிகளை வானொலி நித்திய வெளிச்ச நேரத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி. ஆமேன். கர்த்தரை நாங்கள் நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு போதும் எங்களை வெட்கத்துக்கு போட விட மாட்டார். அவருடைய நாமம் இனிதான நாமம் என்று கூறும் பொழுது அந்த இனிதான நாமத்தை ருசி பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய நாமத்துல எவ்வளவு வல்லமை, அதிகாரம், சத்துவம், பலன் எல்லாமே உள்ளது. அதுக்காண்டி அவரை நாங்கள் கூப்பிடும் பொழுது அவர் எங்களுடைய குரலை கேட்டு அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும் பொழுது அவர் யாவருக்கும் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியா இப்பொழுது நாங்கள் யாவரும் சேர்ந்து சிஸ்டர் கருணாவை வரவழைப்போமாக. அவர்கள் வந்து அருமையான அவரை வந்து ஆரம்ப ஜபத்தை எடுத்து பாடலை பாடி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள். அப்படியா யாவரும் அன்போடு அவர்கள் வரவழைப்போமாக. நன்றி. நன்றி சிஸ்டர் கமலா, சிஸ்டர் கருணா. உங்களுக்கு ஒரு புது பேர் வந்துட்டு, கமலாண்டு. சாரி. அதாக கத்தர்களை மகிழ்ந்து கொண்டாடும் பொழுது எங்களோட வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு அது தேர்ந்து மன்னிக்கவும் இருந்தாலும் அவர் உங்களை அன்போடு நேசித்தபடியா எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய வேறுங்கள் வந்து கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் சிஸ்டர். God bless you too, sister. யெகோவா தேவனே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. பூமி அனைத்தில் மேலும் உன்னதமான தேவன் நீர் கர்த்தாவே. அப்பா, உண்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு போதும் மக்கப்பட்ட போவதில்லை ஆண்டவரே. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திருப்பாதத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை வழி நடத்துகிறவர் ஆண்டவரே. அப்பா, நன்மையினாலே எங்களை திருப்தியாக்குகிறவர், கோதுமையினாலே நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறவர் ஆண்டவரே. தண்ணீரினாலே எங்களை ஆசிர்வதிக்கிறவர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் கர்த்தாவே எத்தனையோ விதமாக துன்பங்கள் மத்தியில் வாழ்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் உம்மை நம்புகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடாதபடி அவர்களை நீர் போஷிக்கிறவராயிருக்கிறீர். எல்லாவற்றிலும் திருப்தி அடைகிறவர்களாய் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீரப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தாளந்தை கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் அழைத்த அழைப்பில் எல்லாரும் உண்மை உணவர்களாய் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடி உமக்காக செய்கிற எல்லா பணிகளையும் நீர் கர்த்தர் பார்க்கிறவராயிருக்கிறீர் அப்பா. அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் சௌரலஸ்லி பிரதருக்கு அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் உம்முடைய பலம், உம்முடைய உதவி, மனித தயவுகள் கிடைக்க கிருபை பாராட்டுங்க அப்பா. நல்ல ஆலோசனைகள் கிடைக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. புதிய புதிய முயற்சிகளை எடுக்கவும் அநேகர் வந்து இதுல கலந்து கொள்ளும்படியாய் குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றையும் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. எனக்கு தாவே மகேந்திரனங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாசுவம் ஆரோக்கியம் கொடுத்து இந்த இடத்துல உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நடத்துகிறவர் நீர் தானே கர்த்தாவே. தொடர்ந்து
தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் டோலிகா அவருடைய குடும்பத்துக்காக செபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை செய்ய கத்தர் நீர் அழைத்த அழைப்பில் ஒவ்வொரு நாளும் தவறாதபடி கத்தாவே உம்முடைய ஊழியத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்துக்கிற சௌரியன் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லா தடைகளையும் நீக்கி குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நடத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படியே உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற வாக்கு தத்தத்தை அந்த குடும்பத்தின் மேலே நாங்கள் ஆசீர்வாதமாய் சொல்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்த வேண்டுமாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் ரஞ்சனி அலங்காரமணிக்கா செபிக்கிறோம். மீண்டும் உங்களுடைய ஊழியத்தை செய்ய வரும்படி சௌரிக்கு தேவ பலத்தை கொடுங்க ஆண்டவரே. கண்களிலே நல்ல சுகம் உண்டாகும்படியாய் தொட்டு சுகமாக்குங்க. உங்களுடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே பரம வைத்தியராகிய நீர் அவரை தொட்டு சுகமாக்குங்க. தொடர்ந்து நடத்துங்க. குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். இன்னும் சுபாலங்கோக்கா செபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து சௌரியையும் அந்த குடும்பத்தையும் கத்தர் நீர் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும். ஊழியங்கள் செய்யும் போது அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளா சௌரிக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பை அந்த சௌரி கண்ட அந்த சந்தோஷத்திற்கு பதிலாக உமக்காக செய்கிற எல்லா காரியங்களிலும் கத்தர் நீர் அந்த குடும்பத்தை நினைவு கூறும்படியாய் நாங்கள் கொடுக்க செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம், உம்முடைய தாளந்துகள் கத்தாவை அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கத்தாவை மென்மேலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. அவர்களையும் அவருடைய சபையையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரையும் கூட்டி சேர்த்து உண்மை ஆராதிக்கும்படியாய் கொடுத்த உம்முடைய பொறுப்பிலை கத்தாவை அவர்கள் தொடர்ந்து நிலை நீக்கும்படியாய் அவர்களுக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வெள்ளம் போல் சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு எதிராய் குடிபிடிப்பார் என்று சொன்னபடி அந்த ஊழியக்காரர் ஒவ்வொருவர் மேலும் கத்தாவை உடைய பாதுகாப்பை கட்டளையிடுங்க அப்பா. அதாகப்படி இந்த உலகத்திலே இந்த ஆத்துமாக்களை பெரும்படியாய் கற்ப வேதனைப்படுகிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. எல்லா குடும்பத்தின் காரியங்களையும் தங்கள் மேல் பொறுப்படுத்தி நடத்துகிற ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பச்சாவாதம் இல்லாத தகப்பன் நீர் அது போல உம்முடைய பிள்ளைகள் பச்சாவாதம் இல்லாதவர்களாய் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாதவர்களாய் அப்பா நீர் உம்மை தாழ்த்தி அப்பா எல்லா சீஷர்களுடைய கால்களையும் கழுவினது போல கத்தாவே அந்த தாழ்மையின் ஆவிய ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் இறங்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இது உங்களுடைய ஊழியமானவரே. அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் உங்களுடைய கருத்துல இருந்து கிடைக்கட்டும். நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கத்தாவே இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மக்களை நேசிக்கிற தகப்பன் தொடர்ந்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவரும் நீர்தானே கத்தாவே அப்பா. அந்த ஜனங்கள் உண்மையை அறிந்த ஜனங்கள் கத்தாவே அப்பா. ஆனாலும் மெசியாவை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற எல்லா சத்ருவானவனின் திட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே அந்த தேசத்தை விட்டு கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. வைராக்கியமாக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை நீங்க காண்கிற தகப்பன் ஆண்டவரே. அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய சிலுவை நிழலிலே அந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கழுவி சுத்தம் பண்ணுங்க. உம்முடைய ரத்தம் அப்பா, ஒரு துளி ரத்தம் அந்த ஜனங்களை கழுவ போதுமானது ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய முழு ரத்தமும் அவர்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது ஆண்டவரே தகப்பனே. அதுக்காக நன்றி செலுத்தி அவர்களுக்கு கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் அயலுள்ள ஒவ்வொரு தேசத்து மக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே அந்த தேசங்கள்ல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க காண்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. கடைசி காலத்திலே அடையாளங்கள் சீஷர்கள் கேட்ட போது அப்பா ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும் என்று சொன்னபடி எல்லா இடத்திலும் ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பி பட்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் அன்பும் தயவும்
அப்பா மனித நேயமும் காட்டும்படியாய் அந்த ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் ஆவியாய் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து ஆவியாய் எல்லாருக்குள்ளாய் நீர் வாழுகிறவர் தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர் என்பதை அவர்கள் அறியட்டும். அவருடைய இருதயங்களை குணமாக்குங்க ஆண்டவரே. எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு மனம் திரும்ப கிருபை பாராட்டுங்க. அநேக ஊழியங்கள் அந்த இடத்துல பெருக பண்ண கிருபை பாராட்டுங்க. இவாஞ்சலிசனம் செய்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. குழந்தைகள் பெண்களையும் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அப்பா அன்பாய் நடத்தும்படியாய் ஒவ்வொரு குடும்ப தலைவன் மத்தியிலும் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. அவர்களுக்கு தேவையான காசா மக்களுக்கு தேவையான இருப்பிடங்கள் வசதிகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கர்த்தாவே. அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை கட்டளையிடுங்க. தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. ரட்சிப்பு அந்த ரட்சிப்பே உம்முடைய சன்னிதானத்துக்கு அவர்களை கொண்டு போகும் கர்த்தாவே. இந்த உலகத்திலே எதுவும் இல்லை கர்த்தாவே, எல்லாம் மாயை என்பதை அவர்கள் அறியும்படியாய் கண்களிலே தெளிவை உண்டாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த கனடா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தை ஆளுகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாம் ஞானமாய் நடக்க அந்த இருதயங்கள்ல பேசுங்க. தொடர்ந்து நடத்துங்க. அது போல அயல் நாட்டுல இருக்கிற எல்லா ஆளுகை செய்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பரிசுத்தமற்ற காரியங்களுக்குள்ளே தங்களை கையிட்டு கர்த்தர் அந்த தேசத்தை அழித்து போடாதபடி கர்த்தாவே திறப்பின் வாசலில் நிற்கிற ஒருவனை நான் தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆனாலும் எத்தனையோ ஊழியக்காரர் எத்தனையோ நீதிமான்கள் அந்த தேசத்தில் உண்டு ஆண்டவரே. அப்பா நீர் மனவரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. ஆபிரகாம் கேட்டது போல நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தை அழிக்காதபடி அங்கிருக்கிற நீதிமான்களுக்காக நீர் அந்த தேசத்துக்காக எழும்பி நிற்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எல்லா சாத்தானினுடைய திட்டங்களிலும் அந்த தேசத்தை விட்டு நீங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகம் அங்கிலும் இருக்கிற தேசங்களை விட்டு நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய வருகையிலே எல்லாரும் கர்த்தாவே சாவை தேடியும் சாவை காணாதிருப்பார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை கேட்கும் போது எங்கள் இருதயங்கள் கலங்குகிறது. ஆனாலும் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதிருப்பாயாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனாலும் எங்களுடைய மாமிச பலவீனங்கள் அப்பா எல்லா தேசத்தை இட்டும் இந்த ரட்சிப்புக்காக இந்த ஜனங்கள் அப்பா மறுதளிக்கிறதை இட்டும் எங்களுடைய இருதயங்கள் கலங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரையும் விடுதலையாக்குங்க. இலங்கை தேசத்தை விடுதலையாக்குங்க. அந்த தேசத்திலே ஆளுகை செய்கிறவர்களை விடுதலையாக்குங்க. எல்லா பொல்லாத ஆவிகளை எல்லா விக்கிரக ஆராதனைகளையும் பௌத்த ஆராதனைகளையும் நீக்கி கர்த்தாவே நீரே தேவன் என்று அந்த ஜனங்கள் அமர்ந்திருந்து அறிய செய்ய வேண்டுமா நாங்கள் ஒப்பு குறித்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எப்போதும் உம் புகழ்தானே என் நேரமும் ஏக்கம் தானே. எப்போதும் உம் புகழ்தானே என் நேரமும் ஏக்கம் தானே. எல்லாம் நீர்தானே அப்பா, எல்லாம் நீர்தானே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா.
ஒளியாய் வந்தீரையா ஐயா ஒளியாய் வந்தீரையா அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் உந்தன் அன்பு போதுமையா உறவோ பொருளோ பிரிக்காதையா உந்தன் அன்பு போதுமையா உறவோ பொருளோ பிரிக்காதையா என் நேசர் நீர்தானையா ஐயா என் நேசர் நீர்தானையா அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் கண்ணீர் துடைக்கும் காருண்யமே மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே கண்ணீர் துடைக்கும் காருண்யமே மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே விண்ணக பேரின்பமே அப்பா விண்ணக பேரின்பமே அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் அனுதின உணவு நீர்தானையா அன்றாட வெளிச்சம் நீர்தானையா அனுதின உணவு நீர்தானையா அன்றாட வெளிச்சம் நீர்தானையா அருட்கடல் நீர்தானையா எனக்கு அருட்கடல் நீர்தானையா அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன். Praise the Lord. ஆமேன் ஆமேன் பிரைஸ் சிஸ்டர் ஆமேன் அப்பா நான் உண்மை நேசிக்கிறேன் ஆமேன் அவரை நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சரீரத்தோடும் அவரை நேசிக்கும் பொழுது அவர் எங்களை உன்னதத்தின் ஆசீர்வாதத்தால் அதிகமாக ஆசீர்வதிக்க வல்லவர் நிறைந்த தகப்பனா இருக்கிறார். அப்படியா நீங்கள் அருமையான பாட்டை பாடி இனிமையான குரல்ல பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்திய உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர். God bless you. ஆமென் 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 ஆமென். நன்றி ஆமென். அருமையான பாட்டை பாடினார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது கலையத்திலிருந்து சிஸ்டர் டாலி அவர்கள் சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 150 1 6 வசனம் வரையும், பக்கம் 762 பழைய ஏற்பாடு. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவியை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். போராசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பாராக. அல்லேலூயா. அருமையான வசனங்கள். கடைசி வசனம் தொட்டது. சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை
துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எங்களுக்கு விக்கிரங்களை வணங்குவதற்கு எங்களுக்கு அவருடைய அன்பை தெரியப்படுத்தவில்லை. ஆனபடியா நாங்க எங்களோட உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு அவரை துதிக்கும் பொழுது அவர் எங்களுக்கு அதிகமாக அவருடைய பிரசனத்தை எங்களுக்கு காண்பித்து அவர் பேசுற தகப்பனா இருக்கப்படியா நான் நன்றி செலுத்துறேன். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று கூறி ஆசீர்வதித்து கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி. ஆமென் ஆமென். இப்பொழுது கலையத்திலிருந்து கலையத்திலிருந்து யாவரும் அன்போட மகேந்திரன் ஐயாவை வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். வாருங்கள் சாஸ்டர். வாருங்கள் மகேந்திரன் ஐயா, வந்து உங்களோட ஜெப பாடலை எடுத்து வாருங்கள். நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாடப்பட்டு ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கமா வானொலியும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியையும் வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நிரந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உலகத்தின் சத்தத்தை கேட்காமல் ஆண்டவரை உமது சத்தத்துக்கு செவி கொடுத்து ஓடோடி வந்த பிள்ளைகள் ஆண்டவரை 110 நாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, நீ நல்லவர் வல்லவர் போதுமானவரையா அந்த கிருபைக்காண்டி ஐயா இந்த நித்திய சுவாமி பாச விக்டர் போலுக்காவரும் இந்த நரிக்குறவர் ஊழியம் செய்யும்போது சுவாமி ஞாயிற்றுக்கிழமை ஒரு வல்லவர் பிரசன் முறங்கட்டும் ஆண்டவரே. ஜோன் போர் ஆனந்தை ஒரு விஷயத்திலும் இந்த ஆபரேஷன் கண்ணை பரிபூர்ண சொத்தில் கற்றெடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஊழியக்கார் உமக்கண்டு ஊழிய பிள்ளைகளை கர்த்தாவே ஆசீர்வதியும். அது மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மறுவழிப்புல கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சீர்வைத்து வழிநடத்தவும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சொசரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சொஸ்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சன் பச்சமாய் ரட்சிப்பை எங்கள் கருளினதாலே நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. வெண்ணங்கி பொன்முடி வாத்திய மேல் வீடு தேவ கொடியுடனே மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென் மன்னனை சொத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. சுவாமி தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து வளர்த்தவன் உண்டு. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். அருமையான பாட்டு ஐயா. என்னே ஆனந்தம், என்னே ஆனந்தம். எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் எங்களுக்கு பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் எங்களுக்காண்டி மரித்தார். அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தினால அவர் எங்களை கழுவி எங்களுக்கு மன்னித்து ஒரு புதிய வாழ்வை கொடுத்தபடியா என்னே ஆனந்தமாக இருக்கு. நாங்கள் எப்பொழுதும் ஆனந்தமாய் சந்தோஷமாய் அவரை துதி பாடலுக்கு செலுத்தி அவரை ஆராதிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். நன்றி ஐயா. அருமையான பாட்டையும் ஜபித்தையும்
கர்த்தருடைய நாமத்தை வைத்தீங்கள். நன்றி செலுத்துகிறேன். நன்றி கர்த்தருக்கே எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் சிறிய ஜெபத்தை எடுத்து வந்து பாடலை பாடுவார்கள். நன்றி. ஆமேன். ஆமேன் அப்பா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி அப்பா. நீங்க எங்க கூட இருந்து அப்பா எங்களோட பலத்தினால் இல்லையா, உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக நாங்க எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கான நன்றி. எனக்கு மாண்டவரே எப்படி ஜெபிக்கணும், என்னத்தை கூறவனும், எப்படி நாங்கள் ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து கொண்டாட வேணும் என்று கற்பித்து தந்த உங்களோட வாக்கு தத்தங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல கொடுக்குறேன் அப்பா. நீங்க அவர்களுக்கு இன்று இந்த மாலை நேரம் என்ன என்ன வெளிப்படுத்தலை கொடுத்து அவர்களுக்கு அவர்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். அதுக்கான ஆண்டவரே நாங்கள் உங்களை உறுதியாக பற்றி கொள்ள தந்த மகா பெரிதான கிருபைக்கான நன்றி செலுத்துறேனப்பா. அப்பா யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. உங்களோட அதிசயமான ஆலோசனை கத்தரே உமக்காணி உங்களோட ஆலோசனைகளை கொடுத்து உங்களோட வல்லமை நிறைந்த கரத்தை நீட்டி யாவரையும் ஆசீர்வதித்து இரத்த கொட்டைக்குள் மறைத்து வைத்து உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா ஊழியக்கா வர்ற நித்திய வெளிச்சத்துல வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்க ஒரு இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து எங்களோட அபிஷேகத்தினால நிரப்புங்க. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை திறந்து கொடுத்து எங்களுக்கு அப்பா உங்களுடைய நாமத்தை மகள வானொலி சங்கமம் வானொலி மூலமாக தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவர்களை உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். ஆமேன். 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 கர்த்தருடைய பரிசுத்தமான ஆவி எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தபடியா நாங்க அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள முடியுமா இருக்கிறது. அதுக்கு அவனை நன்றி செலுத்தி இந்த சிறிய பாடலை பாடுகிறேன். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளமும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளமும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே. தேவ வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கத்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளமும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் திக்கைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. எங்களுக்குள்ளே வாசல் செய்யும் ஆவியானவரே, இந்நாளமும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளமும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
ஆமென்ப்பா. நன்றி இயேசுவே. நன்றியப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்கள் மத்தியில் வந்து எங்களுக்குள்ள உங்களோட பரிசுத்தமான கிரிகைகளை வழிநடத்தி கொண்டு வர கிருபேலுக்காக நன்றி செலுத்துறேன். யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன், 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 ஆமேன். இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் நாயமி லோகன் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட்.